जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद चैतन्य नामम की चैतन्य महाप्रभु की कृष्ण शंकराचार्य गोस्वामी महाराज भगवान की शील प्रभुपाद की चैतन्य गौर प्रेमानंदे हरे कृष्णा 14.36 ask me 14.36 okay படிக்கலாம் இப்போ வந்து ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மதம் தான் படிக்கணும் இல்லையா ओके ये मते नाना चले ऐश्वर्य देखया ये ही मते नाना चले ऐश्वर्य देखया बाल्य भाव प्रकटिया पश्चात लुकाया बाल्य भाव प्रकटिया पश्चात लुकाया படிங்க இவ்வாறாக மகாபிரபு பல்வேறு போதைகளில் தமது பால்ய பருவத்தில் ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்தினார். அவ்வாறு வெளிப்படுத்திய பின்னர் அவர் தம்மை மறைத்துக் கொண்டார். அவர் மறைச்சிக்கிறார். ஓகே, ஃபுல்லா வெளிப்படுத்தல. ஐஸ்வர்யம் வெளிப்படுத்தி மறைச்சிடுறார். ஓகே, இதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது மாதிரி சைல்டுஹுட் பாஸ்ட் டைம்ஸ். 37 அதிதி விப்ரேரான்னா கைலாதின பாரா. நானே படிக்கிறேன். படிங்க மாதாஜி. அதிதி விப்ர அன்ன கைலாதின பாரா पाचे गुप्ते से विप्रे करिला निस्तारा. पासे गुप्ते जे विप्रे करिला निस्तारा. நீங்க பாதி படிங்க, அதுக்கு ஒரு பின்ன மாதிரி படிக்கட்டும். படிங்க. சரிங்க. ஒருமுறை ஒரு பிராமண விருந்தரின் உணவினை மகாபிரபு மும்முறை உண்டார். அதன் பின்னர் அந்த பிராமணரை பௌதிக பந்தத்திலிருந்து ரகசியமாக விடுவித்தார். பொருளுரை: விருந்தாளி பிராமணரை விடுவித்த கதை பின்வருமாறு கூறப்படுகிறது. ஒரு பிராமணர் எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து ஒரு புனித ஸ்தலத்திலிருந்து மற்றொன்றுக்கு சென்று கொண்டிருந்தார். அவர் நவதீபத்திற்கு வந்த போது ஜெகநாத மிஸ்ரரின் இல்லத்தில் விருந்தாளியாக தங்கினார். ஜெகநாத மிஸ்ரர் சமைப்பதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவருக்கு வழங்கினார். பிராமணர் தமது உணவை தயாரித்தார். பிராமணர் அந்த உணவை தியானித்தனால் விஷ்ணுவிற்கு அர்ப்பணித்த போது குழந்தை நிமாய் அவருக்கு முன்பாக வந்து அதனை உண்ணத் தொடங்கினார். அதனால் மொத்த நைவேத்தியமும் கெட்டுவிட்டதாக பிராமணர் நினைத்தார். எனவே ஜெகநாத மிஸ்ரரின் வேண்டுகோளின்படி அவர் 2வது முறை சமைத்தார். ஆயினும் அவர் தியானிக்கையில் குழந்தை மீண்டும் அவரின் முன்பாக வந்து உணவை உண்ணத் தொடங்கி மீண்டும் நைவேத்தியத்தை கெடுத்துவிட்டார். ஜெகநாத மிஸ்ரரின் வேண்டுகோளின்படி பிராமணர் 3வது முறையாக சமைத்தார். குழந்தையினை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு இரவு நேரமாகிவிட்டதால் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். இருப்பினும் 3வது முறையும் மகாபிரபு அவருக்கு முன்பாக வந்து உணவினை உண்ண தொடங்கினார். பாருங்க, இந்த பாஷ்யம் வந்து கிருஷ்ணனுடைய இதுலயும் வரும். ஓகே, இது வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய லெவல்லையே அதே மாதிரி கிருஷ்ணனுடைய இதுலயும் வரும். அது இந்த மாதிரி எவ்ரி டைம் கிருஷ்ணா இன்கார்னேட் பண்ணும்போது அந்த பிராமணர் வருவார். இதே மாதிரி லீல தான். அந்த உணவை சாப்பிடுவார், அவர் திருப்பி குக் பண்ணுவார், இதே மாதிரி. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் இந்த வந்து இந்த பாஸ்டியம் வந்து எட்டர்னலாக போயிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாஸ்டியம். ஓகே, பிருந்தா மாதாஜி படிங்க. மிச்சத்தை படிச்சா அது சொல்லுவோம், படிங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி உங்கள் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போட மலைவாஷ் வாய்ஸ் கம்மியாக இருக்கு, இப்போ உங்கள் வாய்ஸ் கம்மியாக இருக்கு. கிட்ட இப்போ நல்லா கேட்குது, நல்லா கேட்குது. அதனால் பகவான் விஷ்ணு அந்த நாளில் தமது உணவினை ஏற்பதற்கு விரும்பவில்லை என்று நினைத்த பிராமணர் விரதம் இருக்க முடிந்த
விட்டதால் பெரிதும் சஞ்சலமுற்ற என நிகழ்ந்து விட்டது என்று பலமாக அலறினார். பகவான் சைத்தன்ய மகாபிரபு பிராமணரை அத்தகைய சஞ்சலமற்ற நிலையில் கண்டபோது அவரிடம் கூறினார், முன்பு நான் அன்னை யசோதத்தின் மகனாக இருந்தேன். அச்சமயத்தில் நீங்கள் நல்ல மகாராஜனின் இல்லத்திற்கு விருந்தாளியாக வந்திருந்தீர்கள். நான் உங்களை இவ்வாறே தொந்தரவு செய்தேன். உங்களது பக்தியினால் நான் மிகவும் மகிழ்ச்சியுற்று நீங்கள் தயாரித்த உணவினை உட்கொள்கின்றேன். பகவானால் நமக்கு வழங்கப்பட்ட கருணையை புரிந்து கொண்ட பிராமணர் மிகவும் மகிழ்ச்சி உற்றார். கிருஷ்ண பிரேமியில் அவர் மூழ்கினார். அவர் தம்மை மிகவும் பாக்கியவானாக கருதி பகவானுக்கு நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இச்சம்பவத்தினை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று பிராமணரை மகாபிரபு கேட்டுக்கொண்டார். இந்த லீலை சைத்தன்ய பாகவதம் ஆதி காண்டம் அத்தியாயம் 5 மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அத்தியாயம் 3 தான் போட்டிருக்கான். அத்தியாயம் 3 5 போட்டிருக்கான். 5 போட்டிருக்கீங்க பிரபுஜி. அத்தியாயம் 3 போட்டிருக்கீங்களா? சாப்டர் 3 போட்டிருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே. அத்தியாயம் 5 மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து சைத்தன்ய பாவத்தில் விளக்கியிருக்காங்க இது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த மாதிரி பிராமணர் வந்து மிகப்பெரிய பக்தராக இருக்கனால கிருஷ்ணர் வந்து அவரோட என்னென்ன ஆஃபர் பண்ண உடனே அவர் முன்னாலே சாப்பிட்றாரு. இது இந்த பிராமணனுக்கு தெரியாதனால அவர் வந்து வருத்தமாக இருக்கிறார். இது வந்து சைத்தன்ய பாபு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த பாஷ்யமே நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னீங்கன்னா விளைவு வந்து விபரீதமாக இருக்கும். அதனால் சொல்ல மாட்டார் யாருக்கும். ஓகே, 38 படிக்கலாம். பிருந்தாவராஜி கொஞ்சம் பக்கத்தில் வந்தே படிங்க. லாஸ்ட் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. இப்போ பார்க்கலாம். ஓகே பிரபு. இப்போ நல்லா கேட்குது. चोरेलिया गेला प्रभु के बाहिरे पाइया चोरा लाना कोने प्रभु के बाहिरे पाइया तारा स्कंदे शौरी हाइला तारे बुलाइया सारा स्कंदे शादी आइला तारे बुलाइया. தமது பால்ய பருவத்தில் மகாபிரபு ஒருமுறை அவரது வீட்டிற்கு வெளியிலிருந்து 2 திருடர்களால் கடத்தி செல்லப்பட்டார். அவரும் திருடர்களின் தோள்களில் ஏறிக்கொண்டார். குழந்தையின் ஆபரணங்களை கொள்ளையடிப்பதற்காக அவரை பாதுகாப்புடன் எடுத்துச் செல்வதாக அவர்கள் நினைத்தனர். ஆனால் மகாபிரபு அவர்களை தவறாக வழி நடத்தினார். திருடர்கள் தங்களது சொந்த வீட்டிற்கு செல்வதற்கு பதிலாக மீண்டும் ஜெகநாத மிஸ்ரரின் இல்லத்திற்கே திரும்பி வந்தனர். பொருளுரை: பால்ய பருவத்தில் மகாபிரபு தங்க ஆபரணங்களால் பொதுவாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார். ஒருமுறை அவர் தமது வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது தெருவில் சென்று கொண்டிருந்த 2 திருடர்கள் அவரது நகைகளை கொள்ளையடிப்பதற்காக வாய்ப்பை கண்டனர். அதன்படி அவர்கள் மகாபிரபுவை தங்களது தோள்களில் சிக்கிக் கொண்டு சில இனிப்புகளை அளித்து திருப்தி அடைந்தனர். குழந்தையின் காட்டிற்கு தூக்கிச் சென்று கொன்றுவிட்டு ஆபரணங்களை எடுத்து செல்லலாம் என்று திருடர்கள் நினைத்தனர். ஆயினும் பகவானே தமது மாய சக்தியினை திருடர்கள் மீது பரவச் செய்தார். எந்த அளவிற்கு என்றால் அவரை காட்டிற்கு தூக்கிச் செல்வதற்கு பதிலாக மீண்டும் அவருடைய வீட்டிற்கு முன்பாகவே வந்துவிட்டனர். மகாபிரபுவின் வீட்டிற்கு முன்பாக வந்துவிட்டதை உணர்ந்த அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர். ஏனெனில் அங்கே ஜெகநாத மிஸ்ரரின் இல்லத்தில் இருந்தவர்கள் அப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் என அனைவரும் குழந்தையை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தனர். எனவே அங்கு இருப்பதை அபாயம் என்று உணர்ந்த திருடர்கள் அவரை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட குழந்தை பெரும் கவலையுடன் இருந்த அன்னை கட்சியிடம் ஒப்படைக்கப்பட அவள் திருப்தியுற்றாள். இச்சம்பவம் சைத்தன்ய பாகவதம் ஆதி காண்டம் 3வது அத்தியாயத்தில் மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது 3வது அத்தியாயம் தான். ஓகே, அப்படிதான் போட்டுக்கல. அதனால பாலியலை ஃபுல்லாக 3வது அத்தியாயத்தை விளக்கியிருக்காங்க. சைத்தன்ய பாகவதம், இது சைத்தன்ய சரிதாமிர்தம். இந்த மாதிரி திருடர்கள் வந்து அவர்கிட்ட இருக்கிற இந்த ஜுவல்லை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, கடத்தி கொண்டு போனாங்க சின்ன குழந்தைய. காட்டில் போயிட்டு நம்ம திருடிடலான்னு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ண, அவருடைய மாய சக்தியை யூஸ் பண்ணி எல்லா ரவுண்ட் அடித்து திருப்பி அதே வீட்டுக்கு மேலே வந்து நின்றுட்டாங்க.
பயத்தில் குழந்தை இறக்கி வச்சுட்டு ஓடிட்டு போயிட்டான். ஓகே, இதுதான் நடந்தது. இது ஒரு அருமையான பாஸ்டைம். ஓகே, இந்த மாதிரி நிறைய பாஸ்டைம் பால்ய பருவத்தில் நடக்குது. இப்போ 39 எல்யாசி மாதாஜி 39 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. व्याधिचले जगदीश हिरण्यसदने व्याधिसले जगदीश हिरण्यसदने विष्णुनैवेद्य कायिला एकादशी दिने விஷ்ணுநைவேத்ய காயிலா ஏகாதசி தினே. உடல்நிலை சரியில்லாததை போல நடித்து ஏகாதசி நாளன்று கிரண்யர் மற்றும் ஜெகதீஷரின் இல்லத்திலிருந்து மகாபிரபு சிறிதளவு உணவருந்தினார். பொருளுரை: ஜெகதீஷர் மற்றும் இரண்யரின் இல்லத்தில் ஏகாதசி நாளன்று விஷ்ணுவின் பிரசாதத்தினை மகாபிரபு ஏற்றுக்கொண்ட சம்பவம் சைதன்ய பாகவதம் ஆதிகாண்டம் 6வது அத்தியாயத்தில் முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஏகாதசி அன்று விரதம் இருப்பது பக்தர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள போதிலும் பகவான் விஷ்ணுவிற்கு விரதம் ஏதும் கிடையாது என்பதால் அவருக்கு ஏகாதசி அன்றும் பொதுவான பிரசாதமே அர்ப்பணிக்கப்படுகிறது. ஒருமுறை ஏகாதசி நாளன்று ஜெகதீசர் மற்றும் இரண்ய பண்டிதரின் இல்லத்தில் பகவான் விஷ்ணுவிற்கு சிறப்பான பிரசாதத்தினை சமைப்பதற்கான ஏற்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமக்கு உடல்நலம் சரியில்லை என்று காரணம் கூறி விஷ்ணு பிரசாதத்தினை அவர்களிடம் கேட்குமாறு தமது தந்தையிடம் வேண்டினார். ஜெகதீஷர் மற்றும் இரண்ய பண்டிதரின் இல்லமானது ஜெகநாத மிஸ்ரரின் இல்லத்திலிருந்து சுமார் 2 மைல் தொலைவில் இருந்தது. ஜெகநாத மிஸ்ரர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வேண்டுகோளின்படி ஜெகதீசர் மற்றும் இரண்யரிடம் பிரசாதத்தினை கேட்க சென்ற போது அவர்கள் சற்று வியப்புற்றனர். பகவான் விஷ்ணுவிற்கு விசேஷமான பிரசாதம் தயாரிக்கப்படுவதை இந்த சிறுவன் எவ்வாறு தெரிந்து கொண்டான்? நிமாயிடம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட யோக சித்திகள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உடனடியாக முடிவு செய்தனர். இல்லாவிடில் அவர்கள் சிறப்பான பிரசாதத்தினை தயாரிக்கின்றனர் என்பதை அவரால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிந்தது? எனவே அவர்கள் உடனடியாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு அவரது தந்தை ஜெகநாத மிஸ்ரரின் மூலமாக உணவை கொடுத்து அனுப்பினர். நிமாய் உடல்நிலை சரியில்லாததை போல இருந்தார். ஆனால் விஷ்ணு பிரசாதத்தை உண்ட மாத்திரத்தில் குணமடைந்தார். பிரசாதத்தினை தம்முடன் விளையாடி கொண்டிருந்தவர்களுக்கும் விநியோகம் செய்தார். அதாவது ஏகாதசி அன்னைக்கு வந்து கிரெயின் பிரசாதம் சாப்பிட்றது பாவம். ஓகே, அது வந்து கலிபுருஷன் இருக்கிறதுனால அது வந்து இந்த மாதிரி அரிசி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றது பாவம். ஓகே, நமக்கு தான் பாவம், பகவானுக்கு பாவம் கிடையாது. அதனால் விஷ்ணு வந்து சாப்பிட்லாம். கோயிலில் போனீங்கன்னா விஷ்ணுவுக்கு வந்து அந்த மாதிரி ஆஃபர் பண்ணால் கூட திருப்பதியில் எதுவுமே வந்தால் கூட அடுத்த நாள் தான் சாப்பிடணும். முதல் நாள் அன்றைக்கி சாப்பிடக்கூடாது, உடனே சாப்பிடக்கூடாது. மகாபிரசாதம் வந்துச்சு சாப்பிடலாம், அப்படி கிடையாது. ஏகாதசியே முறிக்கூடாது. நம்ம ஜெகநாதபுரி போனாலும் ஏகாதசி இருக்கணும்ல, அப்படி தானே சொன்னாங்க இல்லையா டிவோட்டிஸ். ஸோ பூரியில் வந்து அந்த பக்தர்கள் இருக்க மாட்டாங்க, ஏகாதசி இருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து நம்ம இருந்தாகணும். ஓகே, ஸோ அவ்வளோ முக்கியமாக பிரபுபாதர் வந்து ஏகாதசி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறார். ஆனால் இது மாதிரி பண்ணிட்டு வந்து அன்றைக்கி உடம்பு சரியில்லாத மாதிரி சொல்லி இந்த ஹிரண்யா பண்ணிட்டோம், ஜெகதீஷ் பண்ணிட்டோம், இந்த ஏன்னா யாருமே ஏகாதசி அன்னைக்கு கிரெயின்ஸே குக் பண்ண மாட்டாங்க. இட்லி, தோசை, சாதம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் நான் கிரெயின்ஸ் தான் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான். இல்லைன்னா இந்த ஜவ்வரிசி, சாம அரிசி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இவர் போயிட்டு அப்புறம் அங்கே ஒன்றே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹிரண்யக் பண்ணிட்டுக்கும் ஜெகதீஷ் பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி விஷ்ணுவுக்கு சிறப்பாக உணவு தயார் பண்ணுறோன்னு சொல்லி எப்படி இந்த குழந்தைக்கு தெரிஞ்சது? 2 மைல் தூரத்தில் அவங்க வீடு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, சரி நிமாய் பண்ணிட்டு உணமாகட்டும்னு சொல்லி நிறைய பிரசாதம் கொடுத்து வர்றாங்க. அதெல்லாம் நிமாய் பண்ணி சாப்பிட்றாரு. குழந்தைக்கு வந்து ரொம்ப கணக்கு கிடையாது. ஓகே, ஆனால் மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணும். அது சின்ன குழந்தைங்களும் ரொம்ப கணக்கு கிடையாது. அதேமாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி. 5 வயசு வரையும் ரொம்ப இது கிடையாது. 5 வயசுலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா, 5 வயசில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கலாம் பிரகலாத் மகாராஜ். ஆனால் மற்றவங்களாம் இருந்து ஆகணும் ஏகாதசி. ஏன்னா ஏகாதசி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து வைஷ்ணவத்தில். 40வது ஸ்லோகம் எல்லேசி மகாராஜ் 40வது ஸ்லோகம் தான் படிச்சிருங்க. ஹரே கிருஷ்ண. शिशुशबालये पादशिरगरे सब शशि स्थाने கைல நிவேதன. இல்ல நீங்க 40 தான படிக்கிறீங்க. ஓகே ஓகே 40. ஓகே படி. शिशु सबलये पादा पड श्री करे
चूरी गौरी द्रव्य खाया मारे बाला केरे சுரிகரி திரவிய காயா மாரே பாலகேரே. சராசரி சிறு குழந்தைகளைப் போல அவரும் விளையாட கற்றுக்கொண்டார். தமது நண்பர்களுடன் அக்கம் பக்கத்து நண்பர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களது உணவினை திருடி உண்டு வந்தார். சில நேரங்களில் குழந்தைகள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டனர். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகே, எப்படி கிருஷ்ணர் வந்து பண்ணாலும் அதே மாதிரி பக்கத்து பசங்க எல்லாம் இது பண்ணிட்டு அங்கே திருடுறது, அதை சாப்பிட்றது, இந்த மாதிரி குழந்தைங்க சண்டை போடுறது, இது எல்லாமே இங்கே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆன்லைன் மாதிரியே தெரியும். ஆனால் பக்தர்களுக்கு வந்து இது ஸ்பெஷலுங்கிறது புரியும். 41 ஹாஸ்னி படிக்கிறியா? 41 41 சிசுஷபா சசிஷ்டானே கைலாதி வேதனா சுனி சசிபுத்ரே கிச்சூதாலா ஓலாஹனா. Translated: all the children lodged complaints with Sachimata about the lords fighting with them and stealing from the neighbors' houses. Therefore, sometimes she used to chastise or rebuke his son. Her son. இந்த மாதிரி அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் ரொம்ப சண்டை போடுறான், ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு சொல்லி உடனே எல்லாம் சட்டம் போடுறாங்க. அம்மா ஓகே, இன்னொரு ஸ்லோகம் படிச்சது 42. கேனே சூரி கரா கேனே மாரஹா சிசுரே சிசுரே கேனே சூரி கரா கேனே மாரா சிசுரே கேனே பராகரே ஜஹா கிபா நாஹி கரே கேனே பராகரா கரா யஹா கிபே நாஹி கரே. Translation: Sachimata said, why do you steal others' things? Why do you beat the other children? Why do you go inside others' house? What do you not have in your own house? Purport by Shukra and Base. According to the Vedanta Sutra, Janmadhyashtayata, since creation, maintenance and annihilation exist in the Supreme Absolute, whatever we find in this material world is already in the spiritual world. Sri Chaitanya Mahaprabhu is the Supreme Personality of Godhead, Krishna himself. He is stealing. How he is stealing and how he is fighting. It is not as a thief or an enemy, but as a friend in a loving condition. He steals as a child not because he is in want, but out of a natural instinct. In this material world also, small children without enmity or bad will sometimes go to the neighbor's house and steal, and sometimes they fight. Krishna also, like other children, did all these things in his childhood. Without the existence of stealing propensity and fighting propensity in the spiritual world, they cannot exist here in this material world. The difference between the material and spiritual worlds is that stealing in the spiritual world is done in friendship and love, whereas fighting and stealing in this material world are executed on the basis of enmity and envy. Therefore, we should understand that in the spiritual world, all these activities exist, but there is no inability, whereas in the material world, all the activities are full of miserable conditions. ஸோ அதனால அவங்க கேட்குறாங்க, எதுக்காக நீ திருடுற? நம்ம வீட்டில் இல்லாததான் நீ திருட போற, எதுக்காக திருடுறன்னு சொல்லி கேட்குறான். பகவான் திருடுறது வந்து அன்புனால, ஓகே, நண்பனாக இருக்கனால, அன்பாக இருக்கனால திருடுறாரு. அது எப்படிங்க? அதுனா கோபீஸ்லாம் வந்து ஒரு நாள் வெண்ணெய் எடுக்க கிருஷ்ணா வரலன்னு பயங்கர வருத்தமாக இருப்பாங்க. ஏன் நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணா வரலன்னு சொல்லிட்டு, ஆனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க யசோதாமாட்ட போயிட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் சைத்தன்ய மகாபிரபு அந்த குழந்தைகள் ஸ்டீல் பண்ணுறது, அதே மாதிரி எல்லாருமே அதே மாதிரி வந்திருப்பாங்க. கோபீஸ் கோபாஸ்லாம் அப்படி. ஸோ அதெல்லாம் அதே மாதிரி பாஸ்டன்ஸ் இங்கே நடக்கும். திருடுறதும் சண்டை போடுறதும் பகவான்கிட்ட அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இருக்க போய் தான் எல்லாருக்கும் இருக்குது. ஓகே, நம்மகிட்ட ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது நிச்சயம் பகவான்கிட்டே தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம தப்பாக பண்ணிவிட்டு அதுவும் பகவான்கிட்ட இருந்ததுக்கு நம்ம சொல்லி வாதிடக்கூடாது. பகவானுடைய பேக் சைடு தான் தப்பு, ஃப்ரண்ட் சைடு நல்லது. ஓகே, அதனால் நம்ம பேக் சைடாக ஃப்ரண்ட் சைடாக முடிவு பண்ணிக்கணும். மாயா பின்னால் இருப்பாங்க, பகவானுடைய முன்னால் வந்து பக்தர்கள் தான் இருப்பாங்க.
ஆனால் இது பௌதிக லோகத்தில் பண்ணோம்னா இதே திருட்டு என்வி பண்ணாங்கன்னா அது வந்து பொறாமையில் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லாக குற்றங்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனால் ஆன்மீக லோகத்தில் வந்து எல்லாமே வந்து ஆன்மீகம்னால அது வந்து தித்திப்பாக இருக்கும். திருடுறதும் கிருஷ்ணா திருடுறதும் சரி, கிருஷ்ணா அப்போ போர்க்கில் தொட்டு ஓடுறதும் சரி, ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். நாரதரே ஒரு கேலி பண்ணுற மாதிரி சிரிப்பார். என்ன இப்படி பண்ணுறீங்க கிருஷ்ணா, நீங்களே ஓடி வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஏன்னா அது ஆன்மீக சிரிப்பு, ஆன்மீகத்தில் ரசம் கொடுக்குது. ஓகே, அந்த மாதிரி கிருஷ்ணா ஓடி வந்தது, பொருட்களை தட்டு ஓடி. ஏன்னா கிருஷ்ணருக்கு எந்த விதமான பற்றுதலும் கிடையாது. நான் மிகப்பெரிய வீரன், நான் யார்ட்டையும் தோக்கவே இல்லை, அந்த மாதிரி பற்றுதலாம் அவர்கிட்ட கிடையாது. அப்போதைக்கு அது எது நல்லது பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ணுவார். 43 படிக்கணும். சரோஜா மாதாஜி 43 படிங்க. ஓகே. சுனி கிருதா ஹயா பிரபு கரா பிதரா ஜஹா கிருதா ஹயா பிரபு கர பிதர ஜஹா घरे जता बांडा चिला पेलीला भागिया घरे जता बांडा சில பேலில பாங்கியா. கையினால் இவ்வாறு கண்டிக்கப்பட்ட மகாபிரபு கோபத்தில் அறைக்குள் சென்று அங்கிருந்த பானைகளை எல்லாம் உடைத்தார். இதுதான் கிருஷ்ணன் பண்ணிக்கார் இல்லையா? தாமோதர் லீலையில வந்து கிருஷ்ணன் வந்து பானையெல்லாம் உடைச்சு பண்ணார்ல, அதே மாதிரி சேட்டை. 44 படிக்க மாட்டாஜி. तबे शशि कोले करी करे कराइला संतोषा तबे शशि कोले करी कराइला संतोष लज्जिता हैला प्रभु जानी निज दोषा लज्जिता हैला प्रभु जानी निज दोष. அதனை தொடர்ந்து சச்சி மாதா தனது மகனை மடியில் கிடத்தி சாந்தப்படுத்துவார். மகாபிரபு மிகுந்த வெட்கத்துடன் தமது தவறினை ஒப்புக்கொள்வார். பொருளரை பால்ய பருவத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தவறுகள் குறித்து சைத்தன்ய பாகவதம் ஆதி காண்டம் 3வது அத்தியாயத்தில் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. குழந்தை என்னும் முறையில் அக்கம்பக்கத்து நண்பர்களின் வீடுகளில் இருந்து எல்லா விதமான உணவு பதார்த்தங்களையும் மகாபிரபு திருடுவது என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. சில வீடுகளில் அவர் பாலை திருடி குடித்து விடுவார். சில இடங்களில் அவர் சாதத்தினை திருடி சாப்பிடுவார். சில நேரங்களில் அவர் சமைக்கும் பாத்திரங்களை உடைத்து விடுவார். சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்காவிடில் அங்குள்ள சிறு குழந்தைகளை சீண்டி விட்டு அழ வைப்பார். சில நேரங்களில் அக்கம் பக்கத்தில் இருப்போர் சச்சி மாதாவிடம், என் குழந்தை மிக சிறியவன், ஆனால் உங்களுடைய குழந்தை அவனது காதில் நீரை ஊற்றி அவனை அழை வைக்கின்றான் என்று குற்றம் சாட்டுவதுண்டு. காதுக்குள்ள தண்ணியை விட்டு அழ வைக்கிறாங்க, குழந்தை கிள்ளி விடுறது. இதே மாதிரி தான் கிருஷ்ணர் பண்ணுவார் இல்லையா? வெண்ணெய் வந்து திருடும்போது சில சமயம் கோபி என்ன பண்ணுவாங்க, வெண்ணெயை மறைச்சி வச்சு போயிடுவாங்க. வெண்ணெயை மறைச்சி வச்சு போனால் அந்த வந்து பார்ப்பார், எதுவுமே வெண்ணெய் இல்லை. என்ன பண்ணுவார், இந்த குழந்தைய நல்லா நெருக்குன்னு கிள்ளிட்டு வந்துடுவார். நலும். ஓகே, இந்த மாதிரி நிறையா வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குரங்கெல்லாம் வேணான்னு சொல்லும். பாரு வெண்ணெயை வந்து குரங்கு கூட சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லி அந்த பானையை உடச்சி போவார் கோபி முன்னால். இந்த மாதிரி இதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுறாரு. இது சேட்டைகள் சொல்ல முடியாது, இது லீலைகள். ஓகே, 45 கலாவதி மாதிரி 45 படிக்கிறீங்களா? படிக்கிறேன். कबो मृदु हस्ते कायला मात के तातना कबो मृदु हस्ते कैले माता के तातना मात के मूर्छिता देखी करये क्रंदना மாதா கே மூர்ச்சிதா தேகி கரையே கிரந்தனா. ஒரு முறை குழந்தையான சைதன்ய மகாபிரபு தனது மென்மையான கரத்தினால் தாயை அடிக்க தாயோ மயங்கி விட்டதை போல நடித்தாள். அதை கண்ட மகாபிரபு அழத் தொடங்கினார். அழத் தொடங்கார். ஓகே, முக்கியமான பாஸ்யம் இது. நாரிகணா கஹே நாரிகேலா தேஹ ஆனி नारिकना गहे नारिकेला देखे आनी तबे सुस्ता हईबेना तुम्हारा जननी तबे सुस्ता हईबेना तुम्हारा जननी. அருகில் இருந்த பெண்கள் அவரிடம் கூறினார், குழந்தாய், எங்கிருந்தாவது தேங்காயை கொண்டு வா, அப்போது உனது தாய் குணமடைந்து விடுவாள். இன்னொரு சொல்ல படிச்சேங்க மாதாஜி. बाहिरे जहानी लेना दुई नारिकेला बाहिरे जाना अनिले दुई नारिकेला देखिया पूर्व हईला विस्मिला सकला
தேசியா அபூர்வா கைலா விஸ்மிதே ஜஹலா. வீட்டிற்கு வெளியே சென்ற அவர் உடனடியாக 2 தேங்காய்களை கொண்டு வந்தார். அத்தகைய அபூர்வமான செயல்களை கண்டு எல்லா பெண்களும் திகைத்தனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஸோ இந்த மாதிரி உடனே போனோன்னு 2 எழுதி கொண்டு வர்றார். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு மாம்பழத்தோடைய விதையை அப்படி நட்டு வச்ச ஒரு கீழே பூமியில் புதைச்ச உடனே ஒரே 5 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே பெரிய மரமாக வந்து பழங்கள் தொங்குது. அதில் பழங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிபோடிஸ் பசியாக இருக்காங்க. அதனால தான் கேட்குறாரு மாங்கொட்டை பண்ணோம். மாங்காய் பெரிய பழமாயிடுச்சு. அதில் மாம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே கிடையாது, கொட்டையும் கிடையாது. மாம்பழத்தை ஒருத்தர் சாப்பிட்டான்னா வயிறு நிறைஞ்சிடும். அந்த மாதிரி அந்த பழத்தை எடுத்து எல்லா பக்தர்களும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி டெய்லி சங்கீத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரைட் தானே? இது நடந்தது பாஸ்ட் டைம். அதே மாதிரி ரத யாத்திரப்போ எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல 6 பிளேஸஸில் வந்து சத்திரம்பரம் கொடுக்குறான் இருந்தால் ஆடுறான். இந்த மாதிரி நிறைய அபூர்வமாக நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். 48 சாதாரண படிக்கிற 48 48 कब शिशु संगे स्नाना कोरिला गंगा थे. कबे शिशु संगे स्नाना कोरिला गंगा थे. कन्यागणा इलाधा देवता पूजिते. कन्यागणा इलाधा देवता पूजिते. Translation. Sometimes the Lord would go with the other children to bath in the Ganges. And the neighboring girls would also come there to worship various demigods. According to the Vedic system, when the small girls 10 or 12 years old would go to the bank of Ganges to take their bath, they would especially worship Lord Shiva with prayers to get good husbands in the future. They especially wanted to get the husband like Lord Shiva because Lord Shiva is very peaceful, at the same time most powerful. Formerly, therefore, the small girls in Hindu families would worship Lord Shiva, especially in the month of Vaishika, April, May. Vaisakha. April, May. To take bath in the Ganges is a great pleasure for everyone, not only for adults but also for children also. ஸோ அதனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா வர்ஷிப் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நல்ல கணவன் கிடைக்குன்னு சொல்லிட்டு. பார்வதியை வர்ஷிப் பண்ணி நல்ல அழகான மனைவி டேஸ்டான ஒய்ஃப் கிடைக்குன்னு சொல்லி வர்ஷிப் இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுவாங்க. சூரிய கடவுளை வர்ஷிப் பண்ண ஒரு பெனிஃபிட். இந்த மாதிரி நிறையா டெமிகார்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் வர்ஷிப் பண்ணுவாங்க ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக. ஆனால் கிருஷ்ணர் தான் என்னதுக்கு எல்லாத்துக்கும் வேறு. அதனால் கிருஷ்ணர் வர்ஷிப் பண்ணால் இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் ஏன் இந்த மாதிரி கோபிஸே சில சமயம் காத்தியாயனை வர்ஷிப் பண்ணாங்க, அர்ஜுனை வந்து சிவனை வர்ஷிப் பண்ணார். ஏன்னா அது வந்து ஒரு பர்பஸ்க்காக வர்ஷிப் பண்ணாங்க. காத்தியாயனையே வர்ஷிப் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணரம் கிடைப்பாருன்னு சொல்லி அவங்க காத்தியாயன்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க, கிருஷ்ணன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. இப்போ துருவ மகாராஜா வந்து குபேரன் வந்து ஹாப்பி ஆகிட்டார். உனக்கு என்ன வேணாலும் கேள்வி தரேன் அப்படின்ட்டார். சண்டே நிறுத்தின உடனே துருவ மகாராஜ் சொல்கிறார், எனக்கு வந்து கிருஷ்ண பக்தி எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுங்கன்றார். உடனே குபேரன் ப்ளஸ் பண்ணுறார். ஓகே. ஸோ இந்த மாதிரி டெமிகாட்ஸோட வேலை வந்து என்ன கேட்குறமோ அதை கொடுக்குறது. ஆனால் அங்கேயும் போய் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பக்தர்கள்லாம் வந்து கிருஷ்ணர் தான் கேட்பாங்க. அதான் கரெக்டானது. 49 படிச்சுட்டு 49 गंगा स्नाना कोरी पूजा करिते लागिला. गंगा स्नाना कोरी पूजा करिते लागिला. कन्यागणा मध्ये प्रभु आसिया बसिला. कन्यागणा मध्ये प्रभु आसिया बसिला. When the girls engaged in the worshipping the different demigods after bathing in the Ganges, the young Lord would come there and sit down among them. கிருஷ்ண சைத்திரம்பர் வந்துடுறாரு, வந்து உட்காந்துறாரு. என்ன இப்படி என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துறாரு. ஓகே. 50 மலையாள சொல்லுங்க. 50 படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. कन्या रे कहे आमा पूजा आमी दीबा बादा. कन्या रे कहे आमा पूजा आमी दीबा हरा. गंगा दुर्गा दासी मोरा महेश किंकरा. गंगा दुर्गा दासी मोरा महेश किंकरा. பெண்களை பார்த்து மகாபிரபு கூறுவார், என்னை வழிபடுங்கள், நான் உங்களுக்கு நல்ல கணவன்களையும் நல்ல வரங்களையும் வழங்குவேன். கங்கையும் துர்கையும் என் பணிப்பெண்களே, சிவபெருமான் கூட என் சேவர்களே, மற்ற தேவர்களை பற்றி என்ன சொல்வது? பொருளுரை.
கிறிஸ்துவம், இஸ்லாம் போன்ற இதர மதங்களை பின்பற்றும் மக்களிடையே இந்து மதத்தை பற்றி ஒரு தவறான கருத்து உள்ளது. இந்து மதம் பல்வேறு கடவுள்களை கொண்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அது உண்மை அல்ல. கடவுள் ஒருவரே. ஆனால் நிர்வாகத்தின் வெவ்வேறு துறைகளுக்கு பல்வேறு சக்தி உடைய நபர்கள் பொறுப்பாளிகளாக உள்ளனர். அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எல்லா தேவர்களும் முழுமுதற் கடவுளின் கட்டளையை நிறைவேற்றும் சேவர்கள் ஆவர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இவ்வுண்மையினை தமது பால்ய பருவத்தில் வெளிப்படுத்தினார். அறியாமையின் காரணத்தினால் சில குறிப்பிட்ட வரங்களை பொருட்டு சில சமயத்தில் மக்கள் தேவர்களை வழிபடுவதுண்டு. ஆனால் உண்மையில் பரமபுருஷ பகவானை வழிபட்டு அவரது பக்தராக இருப்பவன் எந்த வரத்துக்காகவும் தேவர்களிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் முழுமுதற் கடவுளின் கருணையினால் அவன் அனைத்தையும் பெறுகிறான். ஆகவே அத்தகைய தேவ வழிபாட்டினை பகவத்கீதை 7.28 கண்டிக்கிறது. காமை ஸ்கைஸ்தர் ருதஜானா பிரபத்யந்தேன்ய தேவதா தந்தம் நியமம் ஆஸ்தாய கத்யத்தாய நியதா ஸ்வயா. ஜடஹாசிகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். ஏஷாம் துவந்த கதம் பாபம் ஜனானம் புண்ணிய கர்மனாம் தேத்வந்த்வ மோக நிர்முக்த பஜந்தே மாம் கிருட்ட ருதா. முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு யாருடைய பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, யார் மயக்கத்தின் நேர்மையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டு உள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியோடு ஈடுபடுவர். குறைமதி கொண்டவர்கள் மட்டுமே தங்களது வெவ்வேறு குறிக்கோளுக்காக தேவர்களை வழிபடுகின்றனர். நிறைமதி கொண்டவர்களோ பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை மட்டுமே வழிபடுகின்றனர். சில நேரங்களில் அதனால மற்றவங்க நினைக்கிறாங்கன்னா ஹிந்துவில் வந்து நிறைய கடவுள் இருக்காங்க, முஸ்லீம்லாம் ஒரு கடவுள், கிறிஸ்டியன்லாம் ஒரு கடவுள் தான். அது உண்மை கிடையாது. தேவர்களை வழிபடுறவங்க வந்து குறைந்த புத்தி உள்ளவங்கள். பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க, காமை சேத்தே ஹிருதஜானா பிரபத்தந்தே அந்நிய தேவதா தம் தம் நேமம் ஆஸ்தாய பிரகிருத்தாய நேதா ஸ்வயா. இன்னொரு ஸ்லோகம் உண்டுல, அல்பமேதசான்னு சொல்லி சொல்லுவார்ல, டெமிகாட்ஸ் வர்ஷிப் பண்ணுறவங்க குறைந்த புத்தி உள்ளவங்க. ஏன்னா ஏன் குறைந்த புத்தி உள்ளவங்கன்னா, ஏன் அல்பமேதசானா அவங்களுடைய பெனிஃபிட்ஸ், டெமிகாட்ஸ் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் இந்த உடலோட அழிஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த உடலுக்கு அப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ் வராது. இல்லைன்னா டெமிகாடு சொல்கிற லைஃப் ப்ரே முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டெம்பரரியான பெனிஃபிட்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மக்கள் வந்து ஏங்கி டெமிகார்டை வர்ஷிப் பண்ணுறாங்க. இந்திரன், சந்திரன், கார்த்திகேயன், விநாயகர், இந்த மாதிரி நிறைய டெமிகார்ட்ஸ் இருக்காங்கல்ல. இல்லை கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், துர்காவே என்னுடைய மெய்ட் சர்வன்ட் என்றார். என்னுடைய வேலைக்காரி துர்காவும் கங்கையும். சிவனே என்னுடைய வேலைக்காரர் தான். மற்ற டெமிகார்ட்ஸ் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து உண்மை. ஏன்னா பிரம்மா வந்து ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரா. ஈஸ்வரா பரம ஈஸ்வரா யாருன்னா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்கிறார். நார்மலாக பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனா சிவனை குறிக்கணுமா? இல்லை, அது வந்து கிருஷ்ணனை குறிக்குது. நம்மளே சும்மா பரமேஸ்வர் சொல்லிக்கணும் சிவனை குறிக்கும்போது. ஆனால் பிரம்மா வந்து மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு. ஃபஸ்ட்டு பிறவி பிரம்மா தான் ஃபஸ்ட்டு எடுத்தது இல்லையா? அவருக்கு தான் வேதங்கள் எல்லாம் தெரியும். அவர் என்ன குறிப்பிட்றாரு, பரமேஸ்வரன் வந்து கிருஷ்ணன் சொல்லி சொல்கிறார். அப்போ ஈஸ்வரனா என்னென்னா கண்ட்ரோலர். அப்போ சிவன் பரமேஸ்வரன் இல்லையா? அவர் ஈஸ்வரன் தான். ஏன்னா அழிக்கும் கடவுள் சிவன், காக்கும் கடவுள் விஷ்ணு, படைக்கும் கடவுள் பிரம்மான்னு சொல்கிறோம் இல்லையா? இவங்கெல்லாம் செகண்டரி. பிரம்மா வந்து ஃபஸ்ட்டு கிரியேட்டர் கிடையாது. அம்மா எப்படி சமைக்கிறாங்க, அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் தான் சமைக்கிறாங்க. எல்லாம் காய்கறியே ஜூம் போட்டால் வர வைக்கிறாங்க, மந்திரம் போட்டு வர வைக்கிறாங்களா என்ன? காய்கறிகள் தான் இல்லை, காய்கறி விளையுது, அது குழந்தை தான். அதே மாதிரி மூலக்கூறுகள்லாம் கிருஷ்ணா கொடுத்துருவார் பிரம்மாவும். அதே மாதிரி விஷ்ணுக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுற சக்தி, அதே மாதிரி சிவனுக்கும் அழிக்கக்கூடிய சக்தி, இது எல்லாத்தையும் கிருஷ்ணா கொடுத்துறாரு. அதனால அவங்க வந்து காக்கும் கடவுள், உருவாக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இது 3 தேவர்களுமே கிருஷ்ணகிரியில் தான் இருக்காங்க. எப்படி கிருஷ்ணகிரியில் இருக்காங்க? இது வந்து நம்ம பாகத்தில் இருக்கு. ஏதே ஜாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து மகாவம்சம் இந்திராரி வியாக்குளங்களும் மிருதயந்தி யுகே யுகே. எல்லா விதமான இன்கார்னேஷனுக்கும் பகவான் சோர்ஸ் யாருன்னா கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணஸ்து பகவான் சொல்லி போட்டு.
இது தவிர நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த சிவனே சங்கராச்சாரியா வரும்போது கிருஷ்ணரை பற்றி சொல்றார். நாராயண பராபியக்தா, நாராயணன் வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டவர். அதே மாதிரி கோவிந்தனை பற்றி நிறைய போராடும்படி அவர் தான் பகவான் சொல்லி அவர் ஒத்துக்கிறார். கோவிந்தம் பஜம் மூடமதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஜெகநாஷ்டம் பாடியிருக்காரு, கிருஷ்ணாஷ்டம் பாடியிருக்காரு சங்கராச்சாரியா. எல்லாருக்கும் தெரியும் சங்கராச்சாரியா சிவனுடைய அம்சம் தான் சொல்லி, சிவன் தான் வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம தான் என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து நிறைய கடவுள் நினச்சிக்கிறோம். நம்ம வசதிக்காக நம்ம நிறைய கடவுளை உருவாக்கிட்டு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள்னு சொல்லி நம்ம மற்றவங்கள கிருஷ்ணனுடைய இடத்த தப்பாக இது பண்ணுறோம். இவங்க டெமிகாட்ஸ் இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. ஆனாலும் அந்த பவர் வந்து டெம்பரவரி, கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். ஓகே, சம்டைம்ஸ் இது படிக்கும்ல. அந்த வந்து பாந்தேசம் தத்பவதி அல்பவேதம், அதுதான் தத்பவதி அல்பவேதம். அந்த வந்து பாந்தேசம் தத்பவதி அல்பமேதசம். அதான் இங்கே சொல்லலாம் குறைந்த புத்தி உள்ளவங்க சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் மாதாஜி படிக்கிறாங்களா, சம்டைம்ஸ் ஒரு அந்த முடிவு வழி இல்லை இல்லை. சரி சரி தமிழ் சரி, ஓகே பரவாயில்ல. ஹாஃபி படிச்சிருயா, சம்டைம் மிச்சம் உள்ள படிச்சிரு. சம்டைம்ஸ் கிடைக்கலையா, நீ வச்சுக்கியா? அம்மாவுக்கு படிச்சிடும். Sometimes we, the members of Krishna. Sometimes we, the member of Krishna conscious women, are accused of not approving of the worship of demigods. But how can we approve of this when it is condemned by Lord Chaitanya and Lord Krishna? How can we allow people to become foolish or bereft of intelligence? Our propaganda is simply meant to enable the intelligent people to understand the distinction between matter and spirit and understand the Supreme Personality of God, who is the whole spiritual identity. That is our mission. How could we mislead people into worshipping so-called gods in material bodies within this material world? Our position of not allowing worship of the many hundreds of demigods was confirmed by Lord Chaitanya Mahaprabhu even in his childhood. Srila Narottama Das Thakura has sung in this connection, Anya Deva Ashwinai Tumara Kohinuba Ye Bhakti Parama Karana. To become the staunch and pure devotee of the Supreme Personality of God without deviation, Ananya Bhakta. One should not divert his attention to worship of demigods. Such control is a symptom of pure devotional service. ஸோ அதனால் இடத்த கண்டிக்கிறான், சைத்தன்ய மகாபுரம் கண்டிக்கிறார், கிருஷ்ணன் கண்டிக்கிறார். இந்த மாதிரி டெமிகா வர்ஷிப்பை ஹிருதஜானான்னு சொல்கிறார் இல்லையா, பெரஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்தியே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ இது வந்து நம்ம ஒரு டெமிகாட் வர்ஷிப்பை போய் சொல்லலாமா, நீங்கள் துர்கையை கும்பிட்றீங்க, விநாயகர் கும்பிட்றீங்க, யுவர் நோ இன்டெலிஜென்ட், யுவர் புத்தியே இல்லை அப்படி சொல்லலாமா ஆசிரி? சொல்லு, அவன் தான் கேட்குறேன், தெரியலையா? சொல்லாம கூடாதா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா அவங்க ஏதோ ஒரு தளத்தில் இருக்காங்க. ஓகே, அந்த தளத்தில் இருக்கும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்க டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களுக்கு ஒன்று கோவம் வரும், இன்னொன்று அஃபென்ஸ் பண்ணுவாங்க, கீழே தான் போவாங்க. அப்போ என்ன பண்ண அவங்கள சரி சரி வழிபடுங்க, வேதத்தில் போட்டிருக்குல்ல விநாயகர், அதை வழிபடுங்க, அவ்வளோ வழிபடுங்க, நல்லது பண்ணுவாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட போயிட்டு விஷ்ணு இந்த மாதிரி சொன்னோன்னா அவனுக்கு புரிய, 2ஆம் கிளாஸ் படிக்கின்ற போய் 10ஆம் கிளாஸ் பார்த்து சொன்னால் புரியுமா? புரியாது. படிப்படியாக முன்னேறணும் தான் புரியும். அதுக்கு ஏற்றாப்படி பக்குவம் வரும்போது தான் அதை வெளிப்படுத்தணும். ஓகே, ஒருத்தர் வந்து பஸ்ஸில் போகும்போது ஆர்எஸ்எஸ்ஸை பார்க்குறாரு, அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஒரு ஏக்கம், அது ஹிந்து ஏக்கம். ஓகே, அவர் முருகன் பக்தர். இவர் வந்து கிருஷ்ண ஏக்கத்துக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு, 16 மாலைகள் பண்ணுறாரு. உடனே அவர் ஆர்எஸ்எஸ் பக்தர் பார்த்தோன்னே, நீங்கள் முருகர் கூப்பிடுறது ஓகே தான், பட் கிருஷ்ணர் தான் உயர்ந்த கடவுள்னு சொல்லி நம்மளே பீச் பண்ணிக்கிறார். அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு தளத்தில் இருக்கான், அறியாமையில் கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் ஹரே கிருஷ்ணா சேட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க கோயிலுக்கு வாங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, நாம சங்கீதம் பண்ணுங்க, அவ்வளோதான். அவங்க போய் எல்லா கிளாஸ் யூஸ் பண்ணி பகவத்கீதை காமேஸ்வரி ஹிருதஜானா பிரபத்தந்தி அந்நிய தேவதா தம் தம் நியமாஸ்தாய பிரகிருத்தாய நேதா ஸ்வயா. இது தவிர மேல ஸ்லோகம்லாம் இருக்குங்க, அந்த வந்து பாந்தேசம் தத்பவதி அல்பமேதசாம், உங்களுக்கு குறைந்த புத்தி தான் இருக்குது, இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அதே மாதிரி விஸ்வசாஸ்திரம் வந்து 1000 விஸ்வசாஸ்திரம் சொன்னால் ஒரு வட்டம் ராமாசனத்துக்கு சமம்,
3 ராமா சொன்னால் 1 கிருஷ்ணா சொன்னது சமம். அப்போ நான் 1 கிருஷ்ணா சொன்னால் 3000 தடவை நான் உங்கள் விஷ்ணு 3 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னது சமம்னு சொல்லிட்டோம்னா அப்போ நீங்கள் குறைஞ்சது தான் ஃபாலோ பண்ணுறீங்க, நான் நிறைஞ்சது ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது ஒரு வைஷ்ணவர் ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட போய். ஓகே, இப்படிலாம் சண்டையே போடக்கூடாது. ஆக்சுவலாக இதெல்லாம் என்னென்னா ஒரு பக்குவம் வந்த உடனே அவங்களுக்கு புரியும், அவ்வளோதான். அறியாமல் இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணலாம். எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? பிரசாதம் கொடுக்கலாம், ஹரே கிருஷ்ணா சாட் பண்ண சொல்லலாம், முடிஞ்சால் பகவத்கீதை படிங்கன்னு சொல்லலாம், கேள்வி இருந்தால் கேளுங்க, கோயிலுக்கு வாங்க, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் ப்ரீச்சிங் இனிஷியலாக உள்ளவங்க. சைத்தன்ய தான் எப்போ குடிக்கிறாங்க? இது வந்து பிஹெச்டி. இது என்னது பிஹெச்டி. பகவத்கீதை முடிச்சுட்டு பாகவதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைத்தன்ய தான். இப்போ ஆனால் எல்லா புக் கிடைக்கலாம், எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்க. ஓகே, அதனால இதில் உள்ள பிலாசபி வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்கிட்ட வந்து பூத்தக்கூடாது. பூத்தோன்னா அவங்களுக்கு என்ன ஆகிடும், மூளை குழம்பிடும், அவங்க வந்து இது பிடிக்காம கூட போயிடுவாங்க. ஓகே, அதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. ஓகே, 51 ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதா 51 படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. अपरिचन्दना भारिभरिना फुलमाला आपरिसन्तना परिपरणे फुलमाला नैवेद्यगादाय कादिया खाना सन्देशशालकला நைவேத்திய காட்டியாக்கான சந்தேச சாலக்கலா. பெண்களுடைய அனுமதி இல்லாமலேயே மகாபிரபு சந்தனத்தை எடுத்து உடம்பில் பூசிக்கொள்வார், மலர் மாலைகளை எடுத்து கழுத்தில் அணிந்து கொள்வார், இனிப்புகள், அரிசி, வாழைப்பழம் என அனைத்து நைவேத்தியங்களையும் பிடுங்கி உண்பார். பொருளுரை: வழிபாட்டு வழக்கத்தின்படி ஒருவர் வீட்டுக்கு வெளியே விக்கிரகங்களுக்கு ஏதேனும் படைக்கப்படும் போது பொதுவாக அது சமைத்த உணவாக அன்றி அரிசி, வாழைப்பழம் மற்றும் இனிப்புகளாக இருக்கும். தம்முடைய காரணமற்ற கருணையினால் மகாபிரபு பெண்களிடமிருந்து நைவேத்தியங்களை பிடுங்கி உண்பார். தேவர்களை வழிபட வேண்டும் என்றும் தம்மை வழிபடும்படியும் எச்சரிக்கை விடுவார். ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவை வழிபடுவது ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.5.32 பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணா வர்ணம் தி விசாத்துசுர்ணம் சாங்கோ பாங்கவஸ்தரபா சதம் யஜ்ஜைச சங்கீர்த்தன பிராப்ய யஜந்தி கீசு மேதசக. கலியுகத்தில் ஒருவர் பரமபுருஷ பகவானை தமது சகாக்களுடன் தோன்றக்கூடிய பஞ்ச தத்துவமாக வழிபட வேண்டும். அதாவது சாட்சாத் பகவான் மற்றும் அவரது சகாக்களான நித்யானந்த பிரபு, ஸ்ரீ அத்வைத பிரபு, ஸ்ரீ கதாதார பிரபு மற்றும் ஸ்ரீ வாசா தாகூரை வழிபட வேண்டும். இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை பாடுவதன் மூலமாக புத்திசாலி மனிதன் பஞ்சதத்துவத்தினை வழிகின்றான், முடிந்தால் சற்று பிரசாதத்தை விநியோகிக்கின்றான். எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கம் இந்த உண்மையான வழிபாட்டு முறையை மேற்கத்திய உலகில் அறிமுகப்படுத்துகிறது. இதன் உறுப்பினர்கள் கிராமந்தோறும் நகரந்தோறும் ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவின் விக்கிரகங்களோடு சென்று அங்குள்ள மக்களுக்கு பகவானை வழிபடுவதற்கான வழிமுறைகளான ஹரே கிருஷ்ண மந்திரம், கீர்த்தனம், நைவேத்தியம் செய்தல், பிரசாதம் விநியோகித்தல் முதலியவற்றை கொடுக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. சரி, மேற்கத்தினால பயங்கரமாக பரப்பிக்கார். இதில் டெமிகாட் வர்ஷிப் வந்து திருப்பி கண்டம் பண்ணுறார். ஓகே, சைத்தன்யா ரெக்கமெண்டட் இன் ஸ்ரீமத் பாகவதம். சுமேதாசா யார்? ஒன்லி பகவானை மட்டும் தான் கும்பிடுவார். துர்காமதியினுடைய சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட், வேலைக்காரி அப்படின்றார். சிவனுடைய சர்வெண்ட், அப்படி வேலைக்காரன் அப்படின்றார். உடனே நமக்கு மனசில் வந்து என்ன படம், ஐயோ என்ன வேலைக்காரன்றாங்க, நம்மலாம் கொஞ்சம் பயந்துட்டோமா, பக்தன் ஆகிட்டோம்ல. அப்படி கிடையாது. சிவன் சிறந்த பக்தன். ஓகே, வைஷ்ணவான மெதா சம்பு புராணானாம் இதம் தரா நிம்னகான மெதாகா தேவானாம் அச்சுதா. வைஷ்ணவர்களே சிறந்த வைஷ்ணவர் சிவன். அதனால கிருஷ்ணர் வந்து சிவனை சொல்றார், சிவனுடைய சர்வெண்ட். வைஷ்ணவிகளே சிறந்த சர்வெண்ட் துர்கா. அதனால துர்கா பேரை சொல்றார். உங்க பேர் நம்ம பேர்ல சொல்ல மாட்டார், ஏன்னா நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பக்தர்கள். ஓகே, அதனால நம்ம வந்து நம்மளுடைய இடம் வந்து ரொம்ப கீழே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்களோட ரெஃபர் பண்ணுறது ஏன்னா அந்த மாதிரி ஒரு உறவு அவங்ககிட்ட இருக்குது. அவர் வந்து பக்தன், சிவன் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. சிவனுக்கும் கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்தானத்தில் துர்காவையும் சிவனையும் வச்சுருக்கார். இந்த பிரம்மசாமியத்தில் 5 விதமான நபிகாட ஒரு பேர் வரும். பிரம்மா, ஓகே, சூரியன், அப்புறம் துர்கா, சிவன், கணபதி. 5 பேரும் பிரம்மசாமியத்தில் வரும். ஓகே, ஏன்னா அந்த 5 பேர் வந்து மிகப்பெரிய காரியங்கள் பண்ணுறாங்க கிருஷ்ணருக்காக இந்த உலகத்தில். எப்பயுமே ஒரு கம்பெனி நடத்தோம்னா
எவனோ ஒருத்தனை ஓஞ்சான வச்சு கம்பெனி நடத்த முடியுமா? ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருக்கும், திறமையான ஆளாக இருக்கும், அப்போ தான் வச்சுப்போம் இல்லையா? ரொம்ப திறமையான ஆள் பட் நம்பிக்கை இல்லைன்னா வச்சுக்க மாட்டோம். கரெக்டாக? அப்போ இந்த கீ போஸ்ட்டு அதுலலாம் இந்த மாதிரி ஆளுங்களாம் வச்சுருக்காரு கிறிஸ்டன். அப்போ அவங்கள சொல்லும்போது நம்ம என்ன நினச்சக்கூடாது, இவங்களை வர்ஷிப் பண்ணால் ரொம்ப குறைந்த புத்தி உள்ளவங்கன்னு சொன்னோன்னே அவங்க குறைந்த புத்தியில் நினச்சக்கூடாது, துர்காவும் சிவனுக்கு குறைந்த புத்தி நினச்சக்கூடாது. ஓகே, இது தவிர புரிஞ்சுக்கிறாங்க சில பேர். எந்த டெமிக்கான ரெஸ்பெக்டே பண்ணக்கூடாது, எங்களால் குறைந்த புத்தி உள்ளவர் தான் வழிபடுறோம். அப்படி கிடையாது, அவங்களுக்கு குறைந்த புத்தி கிடையாது. துர்காவுக்கு, சிவனுக்கு, கணபதிக்கெல்லாம் they are highly intellectual, highly devoted and very close to Krishna. அதனால தான் கிருஷ்ணர் வந்து அந்த பொறுமையை கொடுத்துருக்காரு. கணபதிக்கு வந்து எந்த விதமான வேலைகள் வந்தாலும் தீர்த்து வச்சுங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, பிரம்மாவுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய பவர் கொடுத்துருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம கையிலாம் ஏன் கொடுக்கல, நம்ம இன்னும் க்ளோஸாகவே இல்லை கிருஷ்ணர்கிட்ட. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து குறைந்த மதிப்புள்ளவர்கள் யாரை, குறைந்த அறிவுள்ளவர்கள் யாரை சொல்கிறோன்னா அந்த ஒர்ஷிப் பண்ணுறவங்கள சொல்கிறோம். அதனால அந்த பதவியில் இருக்கவங்கள வந்து நம்ம என்ன பண்ணல, ரெஸ்பெக்ட் கொடுக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. சிவன் கோயிலுக்கு போகணும், துர்கை கோயிலுக்கு போகணும், எல்லா கோயிலுக்கு போகணும், அங்கே போய் ஹரே கிருஷ்ணா பாடணும். எனக்கு எதுவுமே வேண்டாம் அம்மா, இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா பாடம் வந்திருக்கேன்னு சொல்லி பாடணும்னா துர்கா வில் பி வெரி ஹாப்பி. அவங்க காலிலேருந்து லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கு, நீ ஒருத்தன் தான் லிஸ்ட்டே போடலப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. சிவன் அதே மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார், விநாயகர், முருகன் எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. அதனால் கிருஷ்ணயுகத்தில் வந்து ஒரு தேவதையை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். தெய்வ வழிபாடு, அதாவது உபதேவ வழிபாடு தவறுன்னு சொல்றதே தவிர, ஏன்னா நீ லஞ்சம் வாங்குற மாதிரி பண்ற, உனக்கு அந்த வியாதி வரணும்னு சொல்ற, நீ அந்த டெமிகாட்டை போய் எனக்கு இது வேணாம் தடுத்து, என் பையன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்லி கிரகத்தில் அதை நீ தடுக்கணும்னு சொல்லி அந்த தேவனுக்கு பூஜை பண்ற, இதைத்தான் கண்டிக்கிறாங்களே தவிர அந்த கோயிலுக்கே போகாத, அவங்களுக்கு மரியாதையே பண்ணாத, அங்கே குறைந்த புத்தின்னு சொல்லவே இல்லை. ஓகே, இது நம்மளுடைய அனுமானம். ஓகே, குறைந்த புத்தினா அவரும் குறைந்த புத்தின்னு சொல்கிறாங்க. அப்போ விஷ்ணு தான் பகவான், விநாயகர் பகவானே இல்லையா, இது என்ன ஒரு ஏக்கம் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அது தவிர ஆக்சுவலாக விஷ்ணுவுக்கு க்ளோஸாக இருக்காங்க அவங்க எல்லாருமே, அவங்களாம் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இவங்களுடைய நடவடிக்கையை வந்து கண்டிக்கிறாங்க வேதத்தில். இந்த மாதிரி நம்ம ஒர்ஷிப் பண்ணக்கூடாது, நம்ம லாங் டைம் தான் பார்க்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எதுக்காக கஷ்டப்படுறோம், என்ன கோல், இதை நினைச்சு நம்ம ஒர்ஷிப் பண்ணணும்னு தான் இவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, 52 படிக்கணும். பிருந்தாவராஜ் 52 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. क्रोधे कन्या करा कहे सुना है निमानी. क्रोधे कन्या करा कहे सुना है निमानी. ग्राम संबंधे हयो तुम्ही आमा सवार भाई. ग्राम संबंधे ओनी तुम्ही आमा सवार भाई. மகாபிரபுவின் இந்த நடத்தையினால் எல்லா பெண்களும் மிகுந்த கோபம் கொண்டு அவரிடம் கூறினார், அன்புள்ள நிமாய், தமது கிராம உறவின்படி நீங்கள் எங்களுடைய சகோதரரை போன்றவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஸோ அவங்களாம் கோவந்துச்சு, என்ன துர்கையை பார்த்து சர்வெண்ட்ன்ற சிவனை சர்வெண்ட்ற எங்கள் அவங்களாம் கோவந்துச்சு, நீங்கள் பிரதர் மாதிரி இருக்க இதுதான் அந்த மாதிரி சேட்டை பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து எல்எல்சி மாதாஜி அடுத்து படிங்க. 53. ஹரே கிருஷ்ணா. आमा सभाकारा पक्षे इहा करिते ना झजाया. आमा सभा करे पक्षे इगा करिते ना सुजाया. नालहा देवता सजाना करा अन्याया. नालहा देवता संज ना कर अन्याय. அநியாயம். படிங்க. எனவே நீங்கள் இவ்வாறு செயல்படுவது உங்களுக்கு பொருத்தமானதென்று. தேவர்களை வழிபடுவதற்கான எங்களது உபகரணங்களை எடுக்க வேண்டாம், இத்தகைய தொந்தரவுகளை ஏற்படுத்த வேண்டாம். தேங்க்யூ மேடம். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் துர்கை சிவனை வழிபடுறதுக்கோம், எதுக்காக தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க கோவம் இருக்கும். ஓகே, ஆனால் அவங்களுக்கு உண்மை தெரியாது, சிவன்ட்டு எப்படி கிருஷ்ணன்ட்டேருந்து வர்றாங்க, எப்படி நிமாயிட்டேருந்து நித்யானந்த வர்றார், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சயின்ஸு. இது படிக்கிறதுக்கே ரொம்ப நாள் வேணும், நிறைய அறிவு இருந்தால் தான் படித்து அதெல்லாம் ரெஃபர் பண்ணி படித்தா தான் புரியும். இது வந்து அந்த வில்லேஜ் கேர்ள்ஸ்க்கெலாம் அதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு நிமாய் மேலே ரொம்ப பிரியம் இருக்குது, இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி பார்வதி கும்பிடும் சிவனை கும்பிடும் வந்திருக்காங்க, இதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. ஓகே, 54 ஹாஸ்னி படி. 54. प्रभु को है तुमा सबा के दिला है बरा. प्रभु को है तुमा सबा के दिला है बरा. तुमा सबारा बता हमें भरम सुंदरा. तुमा सबारा बता हमें भरम सुंदरा. The Lord replied,
Dear sisters, I give you the benediction that your husbands will be very handsome. ஸோ கடவுள் இப்படி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வரம் தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இது பகவானை கும்பிடுறதுனால நான் சொல்கிறேன், துர்கையும் சிவனை கும்பிடுறதுனால சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். இது எப்படி இந்த வரத்தை அவர் கொடுக்க முடியுது? அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாருமே ஜீவாத்மா தான். ஓகே, அந்த டெமிகாட்ஸுமே தெரியாது ஆக்சுவலாக இவர் இப்போ நம்மளை கும்பிட்றான்னு சொல்லி. கனெக்ஷன் வந்து பரமாத்மா தான் எல்லாரும் கனெக்ஷன். ஸோ ஒரு பகவத்கீதை சொல்கிறார் கிருஷ்ணர், இந்த மாதிரி ஒருத்தர் தெய்வ வழிபாடு பண்ணும்போது, டெமிகாடை ஒர்ஷிப் பண்ணும்போது அவருடைய நம்பிக்கையை நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன்றார். இப்போ விநாயகர் கும்பிட்றாருன்னா நம்பிக்கையை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க கிருஷ்ணர். ஏன்னா அந்த வழிபாடு வந்து வேதத்தங்கள்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகே, சாமியாரை வழிபாட சொல்ல, விநாயகரை வழிபாடுறதுக்கு வேதங்கள்லாம் அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த நம்பிக்கை யார் சிறப்படுத்துகிறா? அது கிருஷ்ணர் தான் சிறப்படுத்துகிறார். நல்லா இது பண்ண விநாயகரை நல்லா ஒர்ஷிப் பண்ண, ஏன்னா அந்த மாதிரி பண்ண கடைசியில் அவங்க கிருஷ்ண பக்தி வந்துடுவாங்க. ஓகே, அதனால் அந்த வழிபாடு தவறு கிடையாது. அந்த பெனடிக்ஷன் யார் தான் கொடுக்குறா? விநாயகருக்கு தூண்டி விட்டு இந்த மாதிரி பெனடிக்ஷன் கொடுன்னு சொல்கிறதும் கிருஷ்ணர் தான், பரமாத்மா வருது லிங்க் பண்ணுறது. அதனால் கிருஷ்ணர் டைரெக்டாகவே சொல்கிறார், நீங்கள் வந்து அந்த ஒர்ஷிப்லாம் பண்ண வேணாம், நானே உங்களுக்கு நல்ல கடன் கிடைப்பேன், நானே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன்ட்டார். ஓகே, 55 சரோஜ மாதாஜி 55 படிங்க. ஹரே கிருஷ்ணா. பண்டிதா விகதா ஜுவாதன தான்யவான் पंडित विदग्ध जुवा धन धान्यवान सादा सादा पुत्र हवे चिराया मतिमान சாத புத்திர ஹபே சிராயு மதிமான். அவர்கள் கற்றறிந்தவர்களாக புத்திசாலிகளாக இளைஞர்களாக இருப்பர். அவர்களிடம் எல்லையற்ற செல்வமும் தானியமும் இருக்கும். அது மட்டுமன்றி நீங்கள் ஒவ்வொருவரும் 7 மகன்களை பெறுவீர். அவர்கள் நீண்ட ஆயுளுடன் நல்ல புத்திசாலிகளாகவும் இருப்பர். பொருளுரை: படித்தவனாக புத்திசாலியாக இளைஞனாக செல்வந்தனாக இருக்கக்கூடிய அழகிய கணவன் வேண்டும் என்பது ஓர் இளம் பெண்ணின் பொதுவான விருப்பமாகும். வேத கலாச்சாரத்தின்படி தானியங்களை அதிகமாக சேகரித்து வைத்திருப்பவரும் அதிகமான வீட்டு விலங்குகளை வைத்திருப்பவரும் செல்வந்தர் ஆவர். தானியேன தனவான் கவையா தனவான். ஒருவனிடம் தானியங்கள், பசுக்கள் மற்றும் காளைகளும் இருந்தால் அவன் செல்வந்தன் ஆவான். ஒரு பெண்ணின் மற்றொரு விருப்பம் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்வதாகும். குறிப்பாக அவள் நீண்ட ஆயுள் கொண்ட புத்திசாலி புத்திரங்களை பெறுவதற்கு விரும்புகிறாள். மிகவும் கீழ்த்தரமாகிவிட்ட தற்போதைய சமுதாயத்திலோ 1 அல்லது 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு மற்றவர்களை கழுத்தடை முறைகளால் கொலை செய்துவிடும்படி பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு பெண்ணின் இயல்பான விருப்பம் 1-2 குழந்தைகளை மட்டும் பெறுவதில்லை, மாறாக அரை டஜன் குழந்தைகளை பெறுவதாகும். அடுத்தது படிக்கட்டா அடுத்தவங்க படிக்கணுமா? நேரம் ஆயிடுச்சு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே பாருங்களேன், தானியேன தனவான் கவயா தனவான். ஓகே, ஸோ யார் வந்து தானியங்கள் வச்சுருக்காங்களோ, யார் நிறைய பசுக்கள் வச்சுருக்கோம், அவங்க தான் பணக்காரர். ஓகே, ஆனால் பெண்களுக்கு நேச்சுரலாக நிறைய குழந்தைங்க வேணும் ஆசை. இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த கருத்தடை முறைன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த குழந்தைங்களே கொள்றாங்க. இந்த மாதிரி கருத்தடை சிவிலைசேஷன் வந்து அனிமல் சிவிலைசேஷன் சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அனிமல் ஆகிடுவாங்க. நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து கருத்தடை பண்ணணும்னா ஆன்மீக அறிவு இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா அது வந்து தவறானதுன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி பிரகலாத் மகாராஜுடைய டீச்சிங்ஸாக சொல்கிறார். இந்த மாதிரி ஆன்மீக எஜுகேஷன் எல்லாருக்கும் வேணும்னு சொல்கிறார். பாபா இது சைத்தன்ய மாதிரி ப்ளஸ் பண்ணுறார். உங்களுக்கு வந்து 7 குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுறார். நிறைய செல்வங்கள் இருக்கும், தானியங்கள் நிறையா இருக்கும், அனிமல்ஸ் நிறையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, கலாவதி மாதாஜி அடுத்த பேராகிராஃப் நீங்கள் படிங்க. வழிபாட்டு பொருட்களை ஏற்றுக்கொண்டு வரமளிக்க கூடிய ஸ்தனத்தில் நம்மை தாமே அமர்த்தி கொண்ட சைதன்ய மகாபிரபு பெண்கள் அனைவரும் தங்களது விருப்பத்தையும் குறிக்கோளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஆசீர்வதிக்க விரும்பினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை வழிபடுவதால் நல்ல கணவன், செல்வன், தானியம், நல்ல பல குழந்தைகள் ஆகிய பௌதிக நன்மைகளை எளிதில் பெற்று மகிழ்ச்சி அடைய முடியும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இளம் வயதில் சந்நியாசம் ஏற்றார் என்ற போதிலும் அவரது பக்தர்களும் அவரை பின்பற்றி சந்நியாசம் ஏற்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒருவர் கிரகஸ்தனாக வாழ இயலும், ஆனால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தராக இருப்பது அவசியம். அப்போது அவரால் நல்ல வீடு, நல்ல குழந்தைகள், நல்ல துணை, நல்ல செல்வம் மற்றும் தான் விரும்பியவை அனைத்தையும் பெற்று எல்லா பௌதிக செல்வங்களுடன் வாழ முடியும். எனவே யஜ்ஞை சங்கீர்த்தன பிராரை யஜந்திகி சுமேதசா ஸ்ரீமத் பாகவதம் 11:32 என்று சாஸ்திரங்கள் அறிவுறுத்துகின்றன. எனவே உண்மையான அறிவுடன் இருக்கும் ஒவ்வொரு கிரகஸ்தரும் இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை
இல்லந்தோறும் அறிமுகப்படுத்தி இந்த வாழ்வில் அமைதியாக வாழ்ந்து மறுவாழ்வில் முழுமுதல் கடவுளிடம் திரும்பி செல்ல வேண்டும். சத்தியமாக வழிபட்டாலும் எல்லா விதமான பௌதிக கட்டணமே கிடைக்கும். நல்ல வாழ்க்கை நிம்மதியாக இருக்கலாம், நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல கணவன் கிடைப்பாங்க, நல்ல செல்வம் இருக்கும், குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே பௌதிக ஆசைகளும் நிறைவேற தான் செய்யும். என்ன இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஆசை இருந்தாலும் சரி, ஆசை இல்லாட்டாலும் சரி, கிருஷ்ணரை தீவிரமாக வழிபடுங்கன்னு சொல்லி பாகவத்தில் சொல்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா மற்ற டெமிகால வர்ஷிப் பண்ணால் அந்த ஆசையை நிறைவேற்றி விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் அந்த டெமிகாடுக்கும் அவங்க ஆசையை நிறைவேற்றுவாங்க. ஆனால் கிருஷ்ணரை வழிபட்டாங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்ற மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவியில் தன்னை வந்து அடையக்கூடிய பாதையை போட்டு கொடுப்பார் கிருஷ்ணன். அடுத்த பிறவி இருக்காது, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆனால் மற்ற டெமிகால வர்ஷிப் பண்ணும்போது பதவியில் அவங்களுக்கு கணக்கு கிடையாது, அவங்க போர்ட்ஃபோலியோ அவங்க நிறைவேற்றி போயிடுவாங்க. ஓகே ஓகே இப்போ 56 சாதனை படிக்கிறா 56 வரசுனி கன்யா கணேனா அந்தரே சந்தோஷா बाहिर बचन घरे घरी मिथ्या रोषा all the girls were inwardly very happy. But externally, as it is natural for girls, they rebuked the Lord under the pretense of anger. This double dealing is natural for the girls. When they are satisfied with it, they externally shows a dissatisfaction. Such feminine dealing are very palatable to boys who try to make friendship with them. டபுள் டீலிங் பண்ணுவாங்க லேடிஸ். ஓகே, அதான் சொல்றாங்க. என்ன பண்ணாலும் என்ன பண்ணீங்க அப்படின்னு அப்புறம் நல்லா பண்ணியிருக்காங்க அர்த்தம். ஓகே, சில பேர் ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதே மாதிரி அந்த லேடிஸ்க்கும் அந்த கேர்ள்ஸ் அந்த யங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, இருந்தாலும் அவங்க வெளியில் கோப்பர் மாதிரி கிடைக்கிறாங்க கேட்குறேன் அவங்க மேலே. ஓகே, இப்போ 57 மலையாள லாஸ்ட்ல அவங்க படிங்க 57. हरे कृष्ण प्रभु कोन्या कन्या फलाइला नैवेद्यलया कोन कन्या फलाइला नैवेद्यलया तारे दाची कहे प्रभु सक्रोधा हैया तारे दाची कहे प्रभु सक्रोधा हैया. சில பெண்கள் ஓடிய போது கோபத்தில் அவர்களை அழைத்த மகாபிரபு அவர்களிடம் பின்வருமாறு அறிவுறுத்தினார். தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. அடுத்து பார்க்கலாம், இதே முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். டைம் ஆயிடுச்சு. 58 பார்க்கணும் இல்லையா? ஓகே, எது கேள்வி தான் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஆசை ரெடி ஆகிட்டியா? பாயிண்ட்ஸு ஈஸ்வர் ஜெய்ஸ்ரீ மாதிரி சொல்லணுமா? ரெடி ஆகிட்டியா? சொல்லணுமா? ஓகே, ஈஸ்வர் ஜெய்ஸ்ரீ மாதாஜி சொல்லுங்க, உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. ஏகாதசிக்கு வந்து ஏகாதசிக்கு ஏற்பட்ட உணவு தான் சாப்பிடான்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. ஓகே, கலிகாலம் வந்து பொல்லாத காலம். அந்த ஏகாதசியை நம்ம காப்பாத்திரும். சொல்லுங்க. மகாபிரபு வந்து விக்கிரகங்களோட சென்று அங்குள்ள பக்தர்களை பகவானை வழிபடுவதற்காக வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ண மந்திரம், கீர்த்தனம், நைவேத்தியம், பிரசாத விநியோகத்துல அனைத்தையுமே அவர் கற்றுக் கொடுத்திருக்காரு. ஆமா. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. டிசைர்ஸ் வந்து கிருஷ்ணா வந்து வரும்போது அந்த டிசைர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்றதோட அவர் வந்து நம்ம அடுத்த பிறகு எப்படி கிருஷ்ணாட்ட போறதுன்றத வழிகாட்டி. அதனால கிருஷ்ணாட்ட சொல்லுங்க டிசைர். ஓகே, அதனால நம்ம மற்ற டெமிகாட்ஸை போகக்கூடாது. அது சரணாகதி பிரின்சிபல் ஒன்று இருக்கு. ஓகே, சரணாகதி பிரின்சிபலில் மற்ற டெமிகாடை வர்ஷிப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதனால நம்ம வந்து கிருஷ்ணரை போகிறோன்னா கிருஷ்ணனை பற்றி தான் போகிறோம். இல்லை விபச்சாரின்னு சொல்லுவோம். விபச்சாரி நிறைய கணவன்ட்டு போவோம். ஒரே கணவன் தான் கிருஷ்ணர் தான். அதுக்காக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மற்ற டெமிகாட்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் அந்த இது பேச்சுக்கே இடம் கிடையாது. அவங்களும் மிகப்பெரிய பக்தர்கள், நம்மளும் அந்த மாதிரி பக்தர் ஆகணும். வணக்கம். ஓகே, பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேவர்களை வழிபடுறவர்கள் குறைந்த புத்தி உடையவர்கள், பகவானை வழிபடுறவர்கள் வந்து நிறைமதி உடையவர்கள். கரெக்ட். அது வந்து
வழிபடுறவங்கள திட்டுறது கிடையாது. ஓகே, இது நம்ம புரியுதுக்காக நம்ம படிச்சுக்கிறோம். அதுக்காக நம்ம யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது. நீங்கள் குறைந்த பற்றி அது சொன்னாங்க, முட்டாளுக்கு மூக்கு செஞ்சாக்கோன்ற மாதிரி தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்களுக்கு போயிடும். ஓகே, எல்லார்ட்டையுமே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. அந்த எதுக்கு ஏற்றாப்படி இப்போ எல்லாம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கான்னு வச்சுக்கோமே, இல்லை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வரானா எல்லா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எங்கள் டீச்சர் வரும், அங்கே டீச்சர்லாம் கற்றுவான், எங்கள் டீச்சர் தான் மாதிரி யாரும் கிடையாதுன்னு. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து வாடா உங்கள் டீச்சர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களை என்கரேஜ் பண்ணணும், ஆமாம் பெரிய டீச்சர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வணக்கம் சொல்லணும். அதே மாதிரி நம்மளும் அந்த டெமிகார்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வணக்கம் சொல்ல தப்பு கிடையாது, விழுந்து கூட தப்பே கிடையாது. வைஷ்ணவர் எறும்பு கூட நமஸ்காரம் பண்ணலாம், கழுதை கூட நமஸ்காரம் பண்ணலாம், தவறே கிடையாது. ஏன்னா பரமாத்மா உள்ளே இருக்காங்க. அந்த டெமிகார்டோடைய இதயத்தில் பரமாத்மா இருக்காங்க. அண்டாந்திரஸ்த சயானந்தரஸ்தம், எல்லா இடத்துலையும் பரமாத்மா கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா. கிருஷ்ணன் வந்து பரமாத்மா விட்டு இருக்கிறார். அப்படிங்கிறப்ப டெமிகார்டுக்கு மரியாதை செலுத்த, நான் கிருஷ்ண பக்தன், நான் வளர்ந்தே கும்பிட மாட்டேன், கிருஷ்ணனுக்கு வந்தா தலையை வணங்க அப்படி சொல்லவே இல்லையா சரணாகதி பிரின்சிபல்ல. சரணாகதி அடையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே தவிர, உன் கஷ்டத்தை சொல்லி அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே தவிர, கிருஷ்ணன்ட்ட போ. மற்றபடி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுலாம் தவறே கிடையாது. முருகன் கோயிலில் போயிட்டு நான் சிந்திரி பேச மாட்டேன், இல்லை முருகனுக்கு விழுந்து கொள்ள மாட்டேன், இதெல்லாம் நம்ம கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக இதெல்லாம் எக்ஸ்டர்னல். இன்டர்னலாக எங்கே நீங்கள் மனசை பறி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறத பேசிட்டோம். ஓகே, இன்டர்னலாக கிருஷ்ணட்ட மனசை பறி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மற்ற டெமிகார்ட்ஸ் போனால் அது விபச்சாரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்களோ அந்த மாதிரி வேற எங்கேயாவது போனாலும் விபச்சாரி, அதே மாதிரி தான். ஓகே, அதனால தேவ வழிபாடு வந்து இந்த மாதிரி தான் கண்டிக்கிறாங்களே தவிர கட்சி பிரிக்கலை. ஓகே, கட்சி பிரிக்க மேலே சபை பிரிப்பாங்க, அதே மாதிரி பிரிக்கலை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்எல்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு யாருடைய பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, யார் மயக்கத்தின் இருமையில் இருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். குறைமதி கொண்டவர்கள் மட்டுமே தங்களது வெவ்வேறு குறிக்கோளிற்காக தேவதைகளை வழிபடுகின்றனர். நிறைமதி கொண்டவர்களும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரை மட்டுமே வழிபடுகின்றனர். நம்ம பாவ விளைவுகள் நீங்கி நம்ம தூய்மை அடைந்தாங்க கிருஷ்ண பக்திக்கே வர முடியும். எல்லாம் வர முடியாது. மிக அருமையான பாயிண்ட். அதனால் பாவ விளைவுகள் இருந்ததுன்னா அவங்களால நீ கிட்டே வர முடியாது. ஏதாவது காரணம் சொல்லி அவங்க போயிடுவாங்க. ஓகே, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, இல்லை ஏதாவது டெமிகார்டு மேலே இருக்கும், கிருஷ்ணன் பிடிக்காதுமாங்க, இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கும். ஓகே, இந்த காரணங்கள் ஏற்படுத்ததே பரமாத்மா தான், கிருஷ்ணன் உள்ளேருந்து தூண்டுறாரு. ஓகே, அதனால் அவங்க வந்து எல்லா பாவகாரங்களிலிருந்து விடுபட்டாதான் கிருஷ்ண பக்திக்கு வர முடியும். முக்கியமான பாயிண்ட். சரோஜமாதை சொல்லுங்க. பகவத்கீதையில கூட சொல்லியிருக்காரு, ஆயிரத்துல ஒருத்தர் தான் என்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், அந்த 1000ல் ஒருத்தவர் தான் என்னை வந்து வழிபட முடியும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 1,00,000ல் ஒருத்தர் தான் என்கிட்ட வருவான்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, மனுஷியானம் சகஸ்டேஷு, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் வந்து பாலிய பருவத்துல தன்னுடைய சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அடக்கிக்கிட்டாரு. அவர்களுக்கு வந்து மக்களுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த அவங்க சாமி கும்பிடுறவங்க எல்லாம் டெய்டிஸ், மற்ற டெய்டிஸை கும்பிடுறவங்க எல்லாம் அவங்க சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்க புருஷன் நல்ல புருஷன் கிடைப்பாரு, நல்ல நிறைய குழந்தைங்க பெற்றுப்பீங்க அப்படின்னு எல்லாம் அவங்க வர கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் வந்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கிரகஸ்தனா இருக்கிறதுக்கும் சன்னியாசம் ஏத்துக்கோங்க அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இல்ல சாரி அப்படி கிடையாது. சைத்தன்ய சன்னியாசி, ஆனா அவர் கும்பிட்டவங்க வந்து சன்னியாசா இருக்குன்னு அவசியம் கிடையாது. கிரகஸ்தாவே இருக்கலாம். சொல்லல, அவர்தான் சன்னியாசி இருப்பார், மத்த யாரையும் அவர் சன்னியாசி இருக்க சொல்ல. அவர் சொல்றாங்க இல்ல பிரபு, நீங்க சன்னியாசம் ஏத்துக்கோங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்க. யாருக்கு? சைத்தன்ய மகாபிரபுவை. சைத்தன்ய மகாபிரபுவை ஏத்துக்கோங்கன்னு யாரும் சொல்லல, அவரே தான் ஏத்துக்கிட்டாரு சன்னியாசம். ஆக்சுவலா ஏன்னா இந்த பிரீச்சிங்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிராமின்ஸ் வந்து அவர் அலோ பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க அவர் வந்து பிரீச் பண்ணுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, நான் பகவான், நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், அப்போ அவன் அஃபென்ஸ் பண்றான், இப்போ நான் மனைவியெல்லாம் விட்டுறேன், சன்னியாசம் எடுத்தேன். சன்னியாசம் எல்லாரும் மதிப்பாங்க, அதனால பிரீச்சிங்காக சன்னியாசம் எடுத்துவார். ஆனால் அவர் யாரையுமே சன்னியாசம் எடுக்க சொல்ல. சைத்தன்ய மகாபிரபுடைய இயக்கத்தில் நிறைய பேர் கிரகஸ்தா இருந்திருக்காங்க, நிறைய பேர் கிரகஸ்தாவே இருக்கலாம். கடைசி வரையும் கிரகஸ்தா வந்துட்டு பிரபுபாதெல்லாம் கிரகஸ்தா தான், பக்தி வினோத் தாக்கூர் கிரகஸ்தா, நம்ம ஆச்சாரியெல்லாம் பாதி பேர் கிரகஸ்தா, கொஞ்சம் பேர் சன்னியாசி இருக்காங்க, கொஞ்சம் பேர் பிரம்மச்சாரி இருக்காங்க.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஓகே சார். அந்த ஃபைட்டிங் அண்ட் ஸ்டீலிங் ப்ரொபன்சிட்டி வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்கிறதுனால மெட்டீரியல் வேர்ல்டு இருக்குது. ஆமாங்க. பகவான் என்ன இருக்கும் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் அந்த இதுல இருக்கும். இங்க வந்து எனிமிட்டி அண்ட் என்வியோட நேச்சர்னால கரெக்ட். அது பகவான் கிட்ட இருக்குது. அதே நேச்சர் நமக்கு இருக்கு. ஓகே. உங்களுக்கு எது பாயிண்ட் இருக்கா? தேவர்களை வழிபட்டாலும் நம்ம இந்த அதை கொடு இதை கொடுன்னு கேட்கக்கூடாது. ஆமா. எனக்கு கிருஷ்ணர் பக்தியை கொடு வழிபடக்கூடிய ஒரு தண்ணி சொல்லி கரெக்ட். அதான் கோபிசி கேட்பாங்க, மற்ற இது கேட்பாங்க இல்லையா? கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த திருடுற சுபாவம் சண்டையிடுற சுபாவம் கூட ஆன்மீக உலகத்துல இருக்கு. அப்படி இல்லைன்னா இது ஜட உலகத்துல இருக்க முடியாது. பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்திற்கும் என்ன வேறுபாடுன்னா, இந்த ஆன்மீக உலகத்துல வந்து இந்த திருட்டு வந்து நட்பின் அடிப்படையிலும் அன்பின் அடிப்படையிலும் தான் செய்யப்படுகிறது. ஆனா இந்த ஜட உலகில வந்து இந்த சண்டையும் திருட்டும் பொறாமை அந்த தாழ்ப்புணர்ச்சியினாலதான் செய்யப்படுகிறது. ஆன்மீக உலகம் வந்து இந்த செயல்களுக்கெல்லாம் எந்த ஒரு மயக்கமும் இல்லை. ஆனா ஜட உலகில வந்து இருக்கு செய்கிற எல்லா செயல்களுக்கும் துன்பமும் இருக்கும், துன்பங்கள் நிறைந்துள்ளன அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தேங்க்யூ மேடம். இந்த சண்டை போடுற கேரக்டர் வந்து கிருஷ்ணாட்ட இருக்கு இல்லையா? ஆன்மீகத்தில் யாரும் சண்டை போட முடியாது. அதனால அவர் என்ன பண்ணாரு, பூமியில் வரும்போது 2 பேரும் ரெடி பண்ணிக்கிறாரு. ஜெயா விஜயா நீ இப்போ கீழே போ, அரக்கனா போய் அவனை சண்டை போறார். புரியுதா? பகவான் எப்பயுமே பக்தன் தான் டீல் பண்ண, வேற யாரும் டீல் பண்ண மாட்டார். அவன் தான் ஹிரண்யகேஷு ஹிரண்யாக்ஷனா வரான். அவன் சண்டை போடுறான் நல்லா அவன் கூட. ஓகே. ராவண கும்பகர்ணா வரான், சிசுபாதம் தண்டபகர்ணா வரான், இந்த மாதிரி. ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம் ஜி. மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. உண்மை அறிவோடு இருக்க ஒவ்வொரு கிரகத்துல வந்து சங்கீர்த்தன இயக்கத்தை எல்லாத்தோறும் வந்து அறிமுகப்படுத்தணும். அப்ப வந்து வாழ்வில் அமைதியாக வந்து மறுவாழ்வில் முழுமுதல் கடவுளிடம் திரும்பி செல்ல வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம முடிச்சுக்கலாம் கிளாஸை. நாளைக்கு வந்து பாகவதம் கிளாஸ் இருக்கு. இது ஈஸ்வர் ஜெய்ஷன் மாதிரி தான் வந்திருக்காங்க, சுமித்ரா தேவி. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து பாகவதம் கிளாஸ் 11:30 இருக்கு. யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம். இங்கே இருக்கிற விஷயம் ஆன்லைன் இருக்கிற விஷயம் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துபைவ ச பைதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த தெமட்டிக் ஸ்டடியை வந்து யூடியூப்ல போட்டுடுவீங்களா பிரபு?